ராஜா இவனும்னா காம்பினேஷன் சீனே கிடையாது, வேற வேறதான். இவருக்கும் இன்னொரு பையனுக்கும் தான் கலைன்ற கேரக்டருக்கும் தான் காம்பினேஷன். ராஜாக்கு தேஜா அப்புறம் கல்யாணியோட நடுவுல கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வரும். இதுதான் போயிட்டு இருந்தது. நான் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு 5 months இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இவங்க 2 பேரும் கல்யாணம் அப்படின்னாங்க. அவங்களாம் இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்கோம், வயசுடா. இல்ல அவங்களுக்கு வயசுலாம் ஆயிடுச்சு, பட் they look so young இல்ல. கல்யாணமா, சரி ஓகே சூப்பர். இந்த மேட்டர் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சௌந்தர்யாவுக்கும் விஷ்ணுக்கும் காம்பினேஷன்ன்றது பெருசு. ஓ அப்ப உங்க சீரிஸ்ல காம்பினேஷன் இல்லாதவங்க தான் சேர்ந்துருவாங்களா சார்? இது வந்து எதுக்கோட ஸ்பாயிலர் எனக்கு தெரியல. சோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் வேற மாதிரி ஆஃபீஸ் தான் அவங்க மீட் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எல்லாம் இங்கே வெளியே போவாங்க, டின்னர் சாப்பிட போவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கு யாரோ அனுப்பிச்சாங்க இந்த போஸ்ட்டை. ஹாட்ஸ்டார்ல ப்ரோமோ வரும் இல்லையா, உடனே அனுப்பிச்சாங்க. எனக்கே தெரியாது என்ன மேட்டர்னு. வெளியே வந்தாதான் தெரியும். சௌந்தர்யாவே டவுட்டா தான் சொல்லியிருக்காங்கல்ல, எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல அவ கான்பிடென்ட்டா சொல்லியிருக்கா. ஓகே சௌந்தர்யா கான்பிடென்ட்டா சொல்லியிருக்கா. விஷ்ணு தான் வந்து வெளியில உங்க அப்பா எல்லாம் என்ன கேட்பாங்க, நான் என்ன சொல்லணும், நீ பாட்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணி அனுப்புறியே அப்படின்னு அந்த நிலைமையில அவன் இருக்கா. சௌந்தர்யாவை நாங்க அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்க ப்ரோன்னு தான் கூப்பிட்டுக்குவோம். நாங்க ஒரு பொண்ணாவே ட்ரீட் பண்ண மாட்டோம். ஏ வா ப்ரோ, மண்டையில அடிச்சு சாப்பிட்டு வா, பாய் தான் கூட்டி போவோம். திடீர்னு பார்த்தா மேரி மீன்லாம் நிப்பாட்டினது எங்களுக்கே ஒரு ஷாக் தான்.